திரும்ப போகல, வெளிநாட்டுக்கு போகல, இங்கேயே இந்தியாவில் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் இங்கே சென்னை, மறுபடியும் சென்னை மேரேஜ்க்கு அப்புறமா சென்னையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து எனக்கு வந்து இந்தியன் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் அங்கே ஜாப் கிடச்சி போயிட்டதுனால இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இங்கே உள்ள ரெகுலேட்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கும் அப்படின்ட்டு இங்கே ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணேன். அங்கே அந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வந்து ஒரு 500 பிரான்ச் இருக்குது. முதல்ல அதில் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கலாம்னு, பட் ஒரு ஸ்டேஜில் அங்கேயே ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக போயிடுச்சு. கம்ஃபர்டபுளாக ஆனதுனால அதுலேயும் க்ரோத் இருந்தது. ஒரு பிரான்ச்சு, அடுத்து ரீஜன் லெவலு, ஜோனல் லெவல், அந்த மாதிரி ஒரு 40 பிரான்ச்சை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 6 வருஷம் ஓடிச்சு. ஸோ அப்புறம் கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் தோன்ற மாதிரி நம்மளும் வந்து பிஸ்னஸ்